குருவடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணி என்று பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய குரோதி வருடம் ஆனி மாதம் 6ஆம் தேதி 20/6/2024 வியாழக்கிழமை ஆகின்று 12 ராசிகளுக்குண்டான ராசி பலனை பார்க்கலாம். கூடவே இன்றைய நாளுக்குண்டான கோச்சார நிலை, பஞ்சாங்க நிலை, மேலும் இன்றைய நாளுக்குண்டான சுப நேரங்கள் மற்றும் ஒரு ஜோதிட குறிப்பு இதையும் பார்த்துருவோம். ஒரு 2-3 நாட்களாக பதிவு செய்ய முடியல. கொஞ்சம் உடல் தொந்தரவுகளும் பர்சனல் ஒர்க்கும் இருந்ததுனால சரியான நேரமின்மையின் காரணமாக பதிவு செய்ய முடியல. இனி வரக்கூடிய நாட்களில் ரெகுலராக ராசி பலனானது பதிவு செய்யப்படும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். இன்றைய பஞ்சாங்க நிலை, இன்றைய நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் மாலை 6:09 வரை. இன்றைய திதி திரையோதசி திதி காலை 7:50 வரை. இன்றைய கரணம் தைதுளை கரணம் காலை 7:50 வரை. இன்றைய நித்திய நாம யோகம் சாத்தியம் நாம யோகம் இரவு 8:11 வரை. இன்றைய சுப நேரங்கள் வியாழக்கிழமையாக இன்று காலை 9 மணி முதல் 10:30 வரையும், மதியம் 1 மணி முதல் 1:30 வரையும், மாலை 4:30 முதல் 7 வரையும், இரவு 8 மணி முதல் 9 வரையும் இன்றைய சுப நேரங்களாக பார்க்கப்படுகிறது. இன்றைய நாளுக்குண்டான கோச்சார நிலை: மேஷத்தில் செவ்வாய், ரிஷப ராசியில் குரு பகவான், மிதுன ராசியில் சூரியன் சுக்கிரன் புதன், கன்னி ராசியில் கேது பகவான், விருச்சிக ராசியில் சந்திரன், கும்ப ராசியில் சனி பகவான், மீன ராசியில் ராகு. இந்த கிரகநிலைகளின் அடிப்படையில தான் இன்றைய நாளானது பிறக்குது. மேலும் இன்றைய நாளுக்கு உண்டான 12 ராசிகளுக்கான ராசி பலனை பார்த்துடலாம். முதல்ல மேச ராசி. மேச ராசிக்கு இன்றைய நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, என்ன வேலை செய்யறீங்களோ, எந்த அளவுக்கு நீங்க எஃபோர்ட் போடுறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல ரிசல்ட்டை இன்றைய நாள் நீங்கள் பார்க்க முடியும். தொட்ட காரியங்கள் கஷ்டப்பட்டு நினைச்சபடி நடத்தி கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான சூழல் தான் உண்டு. உதவிகள் கிடைக்கல அப்படின்னாலும் இந்தந்த விஷயங்களை இப்படி செய்தா உங்களுக்கு அந்த நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றியை தரும் அப்படிங்கிற அறிவுரை, அட்வைஸ் கண்டிப்பா கிடைக்கும். அதுவே அடுத்தவங்களுடைய அனுபவங்களை ஷேர் பண்றது மிகப்பெரிய விஷயம். ஸோ அந்த அனுபவ அறிவு உங்களுக்கு இன்றைய நாள் கிடைக்கக்கூடிய ஒரு சூழலை சொல்கிறது. முழுக்க வேலையில் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு நாளாக பார்க்கப்படுகிறது. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பைரவர் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் கருமை நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 8. அடுத்ததா ரிஷப ராசி. அற்புதமான நாள். என்னென்ன விஷயங்களை நம்ம செய்யணும்னு நினைக்கிறோமோ அத்தனையும் உங்களுடைய அதிகாரம், செல்வாக்கு, ஆளுமையை சரியாக பயன்படுத்தி உங்களுக்கு தேவையான காரியங்களை வெற்றிகரமாக செய்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக பார்க்கப்படுகிறது. ரிஷபராசி பெண்களா இருந்தீங்கன்னா மாமியார்கிட்ட கொஞ்சம் கவனமாகவே இருங்க. இன்று நம்மளுக்கு எதிர்ப்பாக சில வேலைகளை அவர்கள் செய்வதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறது சொல்லுது. ஸோ அந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய நாள் தான் ரிஷபத்துக்கு. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காவல் தெய்வ வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் கருமை நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 8. அடுத்ததான் மிதுன ராசி. மிதுன ராசிக்கு பொறுப்புகள் சற்று அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை இன்றைய நாள் காட்டுகிறது. தேவையில்லாம ஒர்க்லோடு நம்மளா வாங்கி சேர்த்துக்கிடுவோம். ஆனா அத்தனையும் சமாளிக்கும் விதமா உங்களுடைய ராசி அதிபதியான புதன் உங்க ராசிக்குள்ளே இருக்கிறார். உங்க ராசிக்கு 5ஆம் அதிபதியான சுக்கிர பகவானும் ராசிக்குள்ளே இருக்கிறது. அப்படிங்கிறது எவ்வளவு ஒர்க்லோடு வந்தாலும் சமாளிச்சிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கை, தன்னம்பிக்கை இருக்கும். திறமைகள் வெளிப்படக்கூடிய ஒரு சூழலும் உண்டு. பொறுப்புகள் அதிகரிக்கிறதுனால இன்றைய நாள் உங்களுடைய பெயர் புகழ் அந்தஸ்தும் உயரக்கூடிய ஒரு சூழல். கடைவட்ட காரியங்களும் லாபமாக மாறக்கூடிய ஒரு அமைப்பு. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 3. அடுத்த கடகராசி. ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய நாளுங்க. வேலையில தேவையில்லாத டென்ஷன், ப்ரெஷர் எல்லாம் வரும். தேவையில்லாத வார்த்தைகளை பேசி வாக்குவாதங்களுக்குள்ள ஈடுபட்டுக்க வேண்டாம். கணவன் மனைவிக்குள்ளேயும் சின்னதா சண்டை சச்சரவுகளும் கோபதாபங்களும் வெளிப்படக்கூடிய ஒரு சூழலை சொல்கிறது. சற்று கவனமுடன் நடக்க வேண்டிய ஒரு நாள். புதிதாக எந்த விதமான மாற்றங்களும் செய்யாமல் இருப்பது நலம். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 9. அடுத்ததா சிம்மராசி. சிம்மராசிக்கு இன்றைய நாள்
உங்களுடைய வாழ்க்கை துணையை கவனிக்கிறதுக்கே சரியா போயிடும். ஏன்னா ஏதோ ஒரு விஷயத்த நம்மகிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, ஏதோ ஒன்று கம்யூனிகேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. டேல இருந்து நைட் வரைக்கும் இதே வேலையாக தான் இருக்கும். அதே நேரத்தில் தொழிலையும் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுவீங்க. கொஞ்சம் ஃப்ரீயாக ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்தது பார்க்கலாம். ஐயோ அதெல்லாம் முடியாது, சொன்ன டைமுக்குள்ள எனக்கு தரப்பட்ட வேலையை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அயராம பாடுபடக்கூடிய ஒரு சூழலை சொல்லுது. கணவன் மனைவிக்குள்ளேயும் பார்ட்னர்ஷிப்லேயும் சின்ன சின்னதாக விரிசல்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் அனுசரித்து போக வேண்டிய ஒரு நாள் தான். பயணத்தால் ஆதாயம் உண்டாகும் கூடிய ஒரு சூழல், தொழில் சார்ந்த பயணங்களை மேற்கொள்ள வேண்டிய ஒரு நாளுமாக இந்த நாள் பார்க்கப்படுகிறது. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காமாட்சி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு நிறம். அதிர்ஷ்ட எண் நம்பர் 6. அடுத்ததா கன்னிராசி. கன்னிராசிக்கு இன்றைய நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, ஒர்க்லோடு ரொம்ப அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது. அதிகமான உணவுகளை எடுக்கிறதுனால அதிகமான உடல் தொந்தரவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. சில நேரங்கள் ஃபுட் பாய்சன் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. முடிந்த அளவு இன்றைய நாள் ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ள மறக்காதீங்க அப்படிங்கிறத சொல்லுது. என்னதான் இருந்தாலும் தொழில் சார்ந்த சிந்தனை அதிகரிக்கும். உங்களுடைய காரியம் என்னமோ அதிலேயே கண்ணா இருக்கக்கூடிய ஒரு சூழலையும் சொல்கிறது. ஸோ அதனால கூட வேலை புழு அதிகரிக்கலாம் இன்றைய நாள். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய நரசிம்மர் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். அதிர்ஷ்ட எண் நம்பர் 5. அடுத்தது துளாராசி. துளாராசிக்கு இன்றைய நாள் எப்படி இருக்க போகுதுன்னா, மனசுக்கு பிடித்தமான முக்கியமான மாற்றங்களை செய்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது. என்னென்னவெல்லாம் நீங்க மனசுல நினைச்சிட்டு இருந்தீங்களோ அத்தனையும் செயல்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தேடி வரும். உங்களுடைய திறமையால அதை பயன்படுத்தி தேவையான விஷயத்தை மாற்றிக்கொள்ளவும் கூடிய இந்த நாள் அந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை தரக்கூடிய மன மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய சிவ வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம். அதிர்ஷ்ட எண் நம்பர் 1. அடுத்த விருச்சிக ராசி. உறவுகள் மூலமாக தேவையற்ற கசப்பான அனுபவங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு. எத்தனை கசப்புகளை சந்திச்சாலும் இறுதியில் உங்களுடைய காரியம் ஜெயிக்குதா இல்லையா அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பா உங்களுடைய காரியம் வெற்றி அடையக்கூடிய ஒரு சூழ்நிலையை தான் சொல்லுது. கவலைப்பட வேண்டாம். தாய் வழி உறவுகள் மூலமாக சில மனக்கசப்புகள் வரும். தாயாருக்கு உடல்நல தொந்தரவுகள் வந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது. கவனமுடன் தாயாரை பார்த்துக் கொள்ளுங்கள். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காமாட்சி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். அதிர்ஷ்ட எண் நம்பர் 2. அடுத்ததா தனுசு ராசி. தனுசு ராசிக்கு இன்றைய நாள் எப்படி இருக்க போகுதுன்னா, ரொம்ப ரொம்ப துணிவோட தைரியத்தோட வரக்கூடிய பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு உண்டாகுது. அந்த அளவுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்க மனசுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அது ரொம்ப ஸ்ட்ராங்கா எதிர்நோக்கி உங்களுக்கு தேவையான விஷயங்களை தேவையான மாற்றங்களை செய்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய அம்பாள் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். அதிர்ஷ்ட எண் நம்பர் 5. அடுத்ததா மகர ராசி. மகர ராசிக்கு இன்றைய நாள் பேச்சில் மட்டும் ரொம்ப ரொம்ப கவனம் வேணும். தேவையில்லாத வார்த்தைகளை பேசுறதுனால குடும்பத்துக்குள்ள சின்ன சின்ன சலசலப்புகள் வருவதற்கு உண்டான வாய்ப்புகளை சொல்கிறது. அதே நேரத்துல எதிர்பாராத தன வரவு உண்டாகக்கூடிய ஒரு சூழல், உழைத்த உழைப்பிற்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது. குடும்ப உறவுகளை கொஞ்சம் அனுசரிச்சு போங்க அப்படிங்கிறத மறைமுகமா இன்றைய நாள் சொல்லுது. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காமாட்சி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம். அதிர்ஷ்ட எண் நம்பர் 6. அடுத்ததா கும்பராசி. சுய சிந்தனை அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது. யார் என்ன சொன்னாலும் அது கேட்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவோடு இருக்க போறோம். கொஞ்சம் அசால்ட் எல்லா விஷயத்திலையும். ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் கவனம் போயிடும். அப்படி அந்த கவனச்சிதறனால தேவையில்லாத செலவுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு அப்படிங்கிறத சொல்லுது. கவனச்சிதறல் எப்படி இருக்கும்னா, மனசுக்குள்ள இந்த ஆகாசத்தை நான் பார்க்குறேன்னு ஒரு பாட்டு இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி வேற ஏதோ ஒரு சிந்தனை இருக்கும். நிறைய ஆசைகள் உள்ள ஓடிட்டு இருக்கும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணால் இந்த நாள் உங்களுக்கு நல்லதொரு வெற்றி உண்டாகும். அப்படி கண்ட்ரோல் பண்ணாமல் விட்டிங்கன்னா அலைச்சலும் செலவும் தான். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய
முருகப்பெருமான் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 9. அடுத்த மீனராசி. மீனராசிக்கு இன்றைய நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, தொழில் சார்ந்த விஷயங்களை புதுசாக எதுவும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம். வேலையில ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய நாள். லாபம் நினைச்சு செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமும் இறுதியில் அது நஷ்டத்தையும் அலைச்சலையும் தரக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கிவிடும். கவனமுடன் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது. மேலும் உங்களுக்கு இந்த பிரச்சனையிலிருந்து நிவர்த்தி கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 3. அடுத்துதான் இந்த 7ஆம் இடத்துல ராகு இருக்கிற வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். 8ஆம் இடத்துல ராகு இருந்தா என்ன அப்படிங்கிறது. 8ஆம் இடம் அப்படிங்கிறது ஆயுள் ஸ்தானம். ஆயுள் ஸ்தானத்தில் ராகு இருக்கிறது அப்படிங்கிறது நல்லதா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா நிறைய சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான். இதுவும் ராகுக்கு எது தோஷம், குடும்ப வாழ்க்கையில பிரச்சனையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. திருமணத்துக்காக 8ல ராகு இருந்தா 8ல ராகுவோ கேதுவோ இருக்கக்கூடிய ஜாதகத்தை சேர்த்தணும் அப்படிங்கிறது திருமணத்துக்கான விதிகள்ல ஒன்று. என்னன்னா 8ஆம் இடத்துல ராகு இருந்ததுன்னா எப்போதுமே ஒரு மன சஞ்சலத்தோடவே இருப்பாங்க. ஒரு தெளிவின்மை அவங்ககிட்ட பார்க்கப்படும். ஒரு தெளிவா இருக்க மாட்டாங்க. ஏதோ ஒன்று நினைச்சுக்கிட்டு ஒரு நெகட்டிவான விஷயங்களை யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏவல் பிள்ளி சூனி ஏதாவது வச்சுட்டாங்களா பிடிச்சிட்டாங்களா அப்படியா இப்படியா அப்படிங்கிற எண்ணமெல்லாம் இருந்துட்டே இருக்கும். அதே நேரத்துல எவ்வளவு மாந்திரீகத்தை அவங்க உண்மைன்னு நம்புறாங்களோ அதே அமைப்புடைய நல்ல தெய்வ வழிபாட்டையும் இவங்க முழுசா நம்புவாங்க. சாஸ்திரங்கள்ல அதிக ஈடுபாடு இருக்கும். நிறைய தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். அதாவது ஹிஸ்டரி, முன்னாட்கள்ல நடந்த விஷயங்கள், இயற்கை வைத்தியம், இது எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இவங்ககிட்ட இருக்கும். என்ன முயற்சி எடுத்தாலும் வாழ்க்கையில முன்னேறதுக்கு எவ்வளவு முயற்சிகள் எடுத்தாலும் ரொம்ப தாமதமா தான் அந்த முயற்சி அப்படிங்கிறது நடக்கும். ரொம்ப லேட் ஆகும் அப்படிங்கிறத சொல்லுது. யாருகிட்டையும் ஒட்டி உறவாடி பேச மாட்டாங்க. விதண்டாவாதம் பேசுறதுல மன்னர்கள் இவங்க. ஓகே, 8ஆம் இடத்து ராகுவை பத்தி இன்னும் பல விஷயங்களை பார்க்கலாம். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களை. நன்றி. வாழ்வுளமுடன். திருச்சிற்றம்பலம்.